கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் சுகத்திரமை பாதுகாத்து இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்பாக அடியனை கொண்டு வந்து நிறுத்தின என் தேவனுக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறேன். அதே போல் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வர உங்களை ஏவின தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து சமாதானம் கூறி வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வேத தியானத்திற்காக ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரம். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் என் முன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். செவிப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதனுடைய புதிய பொருள்களை அலசி ஆராய்ந்து ஆண்டவரே, ஆபிரகாம் எப்படி ஆண்டவரை வெற்றி சிறந்தாரோ அதே போல கர்த்தாவே நாங்கள் வெற்றி சிறக்கத்தக்கதாக நீ கிருபை செய்யும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு இவைகளை சொல்லுகிறார். இந்த விருத்த சேதனத்தை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். பழைய ஏற்பாடு என்பது எல்லாமே வெளியரங்கமானது, மாமிசத்துக்குள்ளே அடையாளங்களை உண்டாக்கக்கூடியது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பின்பு நம் சகலமும் ஆவிக்குரிய காரியங்களாக மாறிவிடுகிறது. இது எதிலிருந்து மாறுகிறது, எப்படி மாறுகிறது, ஆபிரகாம் எப்படி மாறினார், நாம் எப்படி மாறி இருக்கிறோம், இனிமேல் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியங்களை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆபிரகாம் எடுத்துட்டா, ஆபிரகாம எத்தனையோ பேர் இருந்தாங்க, எவ்வளவோ பேர் இருந்தாங்க. ஆபிரகாமை மட்டும், அவரை மட்டும் என்ன சொல்றாரு, நீ உன் ஜாதியும் ஜனத்தையும் விட்டு நான் காமிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொல்றாரு. ஏன் அவரை மட்டும் தேர்ந்தெடுத்தார்? அப்ப எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒருவர் மூலமாக செய்கிறார். நீங்க வேதத்தினுடைய அடிப்படையில் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதை எடுத்தாலும் ஒரு காரியத்தை ஒரு ஆளை வைத்துதான் சகலத்தையும் செய்கிறார். நிறைய பேர் கிடையாது. இப்ப இந்த ஆபிரகாம் அந்த ஊர் என்கிற தேசத்தை விட்டு நீ வெளியே வான்னு சொன்னார். அப்ப முன் குறித்ததினாலே அவரை அழைத்தார். ஒரு காரியம். அதே போல இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கோம். நம்ம மட்டும் இங்க வந்து உட்காந்துருக்கோம். தேவன் நம்மை முன்குறித்தார். அல்லையில சொல்லுவோமா? தேவன் நம்மை முன்குறித்ததினாலே நம்மை இந்த இடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டார், வந்திருக்கிறோம். சரி, இப்ப ஆபிரகாமும் முன்குறிச்சார். முன்குறிச்சோட அவர் சொன்னது என்ன சொன்னாரு? நான் காண்பிக்கும் கானான் தேசத்துக்கு நீ போ, அங்க நான் நீ பெரிய ஜாதியாக்குவேன், நீ சுற்றி திரிகிற இடமெல்லாம் கானான் தேசம் முழுவதும் உனக்கு நான் சொந்தமாக கொடுப்பேன், இவ்வளவு சொல்லி வர்றாரு. இப்போ இதுக்கு இடையில நடந்த நிகழ்வு என்னன்னா, இந்த லோத்தை போய் இவன் காப்பாற்ற வேண்டியதாக இருக்கிறது. வாசித்தா நிறையா நேரம் ஆகுங்கிறதுக்காக நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த லோத்தை போய் மீட்டுட்டு வர்றாரு. லோத்தை போய் மீட்டிட்டு வந்த உடனே மெல்கிசேதேக்கு போய் ஆசீர்வாதம் பண்றார். அப்ப முன்குறித்த பிறகு நடந்த காரியங்கள் இவைகள். அடிமையாய் கொண்டு போன தன்னுடைய சகோதரனை மீட்டு எடுத்தார். மீட்டு எடுத்த பிறகு மெல்கிசேதேக்கினிடத்திலே ஆசீர்வாதத்தை வாங்குகிறார். இது ரெண்டு. அதே போல நம்மளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மை
யாரோ ஒருவர் சத்தியம் சொல்லித்தான் நம்ம வெளியே வந்திருக்கோம். ஏன்னா இஸ்ரவேலுடைய ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே அப்படின்னு வருது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்று வருது. தேவனுடைய ஆலயத்தில் முளைத்தவர்கள் வேதத்தில் அப்படி யாரையும் சொல்லலை. அப்ப நாட்டப்பட்டவர்கள் என்ன, எங்கேயோ ஒரு நாத்து முளைச்சிருக்கு, அதை எடுத்துட்டு வந்து எங்க நட்டிருக்கு, தேவனுடைய ஆலயத்தில் நடப்பட்ட. அப்ப நம்மெல்லாம் யாருன்னா இங்கே இருந்து முளைத்தவர்கள், நாட்டப்பட்டவர்கள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இப்போ வரும், சரி நான் தான் நாட்டப்பட்டேன், எங்கேயோ பாவத்தில் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ ஏன் பிள்ளை வருது, அப்போ இங்கேயே தானே முளைச்சிருக்கு, அப்போ நாற்று இங்கே தானே, இங்கேயே தானே உருவாகுது அப்படின்னு நினைக்கலாம். இங்கே தான் நம்ம ஆவிக்குரிய விஷயத்தை தான் எடுக்கணுமே தவிர மாமிச பிரகாரமாக எடுக்கக்கூடாது. எப்போ நாட்டப்படுகிறோம் என்ற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ நாட்டப்படுகிறோம் என்றால் இந்த ஞானஸ்நானம் எடுக்கும் போது மாத்திரம்தான் நாட்டப்படுகிறோம். ஏன் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம், கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானத்தை நாம் பெறும்போது கிறிஸ்துவுக்குள் வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் வருகிற போது நாம் நாட்டப்படுகிறோம். இந்த விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அங்க இருந்து வந்த பிறகு ஆசீர்வாதத்தை வாங்குறார். அதுக்கு அடுத்த பிறகு நடக்கிறது என்னன்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1-7 நீங்க வச்சுக்கோங்க, நீங்க படிச்சு பார்த்துக்கங்க, நான் சொல்லிடுறேன். இவர் நான் அதை தருவேன், இதை தருவேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொன்னோன்னே எனக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன தேவை, எனக்கு கற்பப்பிறப்பு இல்லையே, எனக்கு என்ன சரி விசாரிப்புக்காரன் அவர் இருக்கிறாரு, அதனால எனக்கு கற்பப்பிரிப்பு எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லும்போது, அந்த இஸ்மவேல் உனக்கு கற்பப்பிறப்பு இல்லை, உன்னுடைய சந்ததி அல்ல, உனக்கு ஒரு சந்ததியை எழுப்புவேன். அப்ப தேவன் சந்திக்கும் போது நம்ம கேட்கக்கூடிய காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் சமீபமா இருக்கும் போதே நம்ம கேட்டுக்கணும். எப்ப அவர் சமீபமா இருக்காரு, நம்ம கிட்ட வரும்போது, நம்ம கூட பேசும்போது. எப்ப பேசுறாரு, நம்முடைய தரிசனத்தின் மூலமா பேசுறாரு, நம்ம சொப்பனத்தின் மூலம். அந்த நேரத்தில் கேட்கணும். இப்ப உதாரணம் எடுத்துக்கங்களேன், சாலமோன் இருக்காரு, நீர் கொடுத்த இந்த ஜனங்களை மேய்ப்பது எப்படி, நிர்வகிக்கிறது எப்படி, எனக்கு ஒரு ஞானத்தை தாரு ஆண்டவரே அப்படின்னு கேட்குறேன். சொப்பனம் பார்க்குறான், ஆண்டவர் வந்துட்டாரு, இவன் கேட்குறேன். கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, ஞானம் மாத்திரமல்ல, சகலத்தையும் நான் உனக்கு, சகல சம்பத்தையும் உனக்கு, விவேகத்தையும், ஞானத்தையும் விவேகத்தையும், இதுவரைக்கும் யாருக்கும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. அவன் எப்ப கேட்டான், சமீபமா இருக்கும்போது கேட்டான். ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த சமீபமா வர வைக்கிறது எப்படி? அப்ப இந்த சமீபமா வர வைக்கிறதுக்கு உண்டான காரியங்கள் நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய ஆன்மாவிலே அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தா அது தேவனிடத்துல போகுது. நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதுக்கு விட, நீங்க அது செய்யக்கூடாதுன்னு சொல்ல, அதை விட உங்களுடைய ஆத்மாவில் ஒரு தாகத்தோடு, வேணுமே எனக்கு இதெல்லாம் இல்லையே, நான் இவங்களை என்ன செய்ய போறேன், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு உங்களுடைய ஆத்மாவில் தேவனை நோக்கி விண்ணப்பம் எப்பவும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்துடுவார். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா, உள்ளத்தின் அடி ஆழங்களை சோதித்து அறிகிறவர், உள்ளிந்திரியங்களையும் உள்ளதில் தோற்றங்களையும் அறிகிறவர். அவர் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு, நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்போ அவர் வந்துடுறார். அவர் வந்த உடனே இப்போ நீங்கள் உங்கள் ஞானம் இங்கே எடுபடாது. உங்களுடைய அறிவு, கல்வி அறிவு, உலக ஞானம் எதுவுமே எடுபடாது. அவர் வந்திருக்கும் போது இந்த அறிவு மழுங்கி போயிடும், அப்படியே போயிடும். இந்த சரீர உணர்வு அப்படியே போயிடும். எதுதான் முழிச்சுட்டு இருக்கும்னா இந்த ஆத்மா மாத்திரம்தான் முழிச்சுட்டு இருக்கும். இந்த ஆத்மாவில் நீங்க கேட்கும் போது அந்த இருந்தா தான் ஆண்டவர் கிட்டத்தில் வரும்போது இந்த ஆத்மா பேசும். அப்படி இல்லை, அவர் வரும்போது நீங்க கேட்கலைன்னா உங்களுக்கு அந்த தாகத்தோடு நீங்க இல்லை, அப்ப கேட்க முடியாது உங்களால.
ஆகையினால நம்முடைய இந்த ஆபிரகாமுடைய விஷயத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுவது என்னவென்றால், அவரை வர வைக்கணும். இரண்டாவது, அவர் சமயமாக வந்த பிறகு நமக்கு தேவையானதை அவர் நம்ம கேட்கணும். கேட்ட உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? அது சாங்ஷன் பண்ணிட்டார், அதை கொடுத்துட்டார். அடுத்த விஷயம், எப்போ அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எப்போ கொடுத்தாரு? 100 வயசில், 100வது வயசில் கொடுக்குறாரு. இங்கே தான் ஒரு சிக்கல். இப்போ இந்த 100வது வயசுக்கு முன்னால் நடக்கிறது என்ன அப்படின்னா, இந்த உடன்படிக்கையில் அவர் சொல்றது, சகல உனக்கு பிறக்கக்கூடிய சகல ஆண் பிள்ளைகளையும் நீ விருத்த சேதனம் செய்ய. இப்ப இந்த ஆபிரகாம் யாருக்கு தகப்பன்? ஆபிரகாம் யாருக்கு தகப்பன்? விசுவாசிகளுக்கு தகப்பன். விசுவாசிகள் யாரு? நம்ம. அப்ப நமக்கு தகப்பன் யாரு? இவங்க விருத்த சேதனம் பண்ணாரு. எப்படி நமக்கு தகப்பனா இருக்க முடியும்? அப்ப இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் பழைய ஏற்பாட்டினுடைய நடவடிக்கைகளையும் சட்டத்திட்டங்களையும் புதிய ஏற்பாட்டினுடைய சட்டத்திட்டங்களையும் ரெண்டுக்கும் பொதுவாக இவர் மூலமாக துவக்கப்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப இது எந்த காலத்துக்கு ஏற்றது? எந்த காலத்துக்கு ஏற்றது? நம்முடைய காலத்துக்கு ஏற்றது. விசுவாசித்தான், நீதிமான் ஆயிட்டான். அதுக்கு பிறகு பழைய ஏற்பாட்டில் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு துவக்கம் இப்ப நம்ம படிச்சது என்ன படிச்சோம்? சகல உனக்கு பிறக்கக்கூடிய சகல ஆண் பிள்ளைகளையும் விருத்த சேதனை செய்யி. இப்ப இந்த விருத்த சேதனை செய்யா என்னென்னலாம் செய்யற அந்த கண்டிஷன் என்ன சொல்லுங்க. இதுக்கு முன்னால இந்த சந்ததியை கொடுக்கிறதுக்கு முன்னால பேரை மாத்திரார். ஆபிராம் இருந்தத ஆபிரகாம்னு மாத்துறாரு. ஏன்? இனிமேல் இவன் என்னவாக போறான்? சகல ஜாதிகளுக்கும் இவன் தகப்பனாக போறான். இது வரைக்கும் சந்ததி இல்லை அவனுக்கு, இவனுடைய சந்ததி இல்லை, வாக்கு தத்தத்தின் சந்ததி இல்லை. ஆகினாலே இவர் சொல்றாரு, நீ இந்த வாக்கு தத்தத்தின் சந்ததியை கொடுக்கிறதுக்கு அவர் சொல்றாரு நீ விருத்த சேதனை செய்யன்னு சொல்லிட்டாரு. அடுத்தபடியாக இந்த உடன்படிக்கைக்கு முன்னால அவர் பெயர் மாற்றம் செய்கிறார். நம்ம ஞானஸ்தானம் பெறோம் இல்லையா? ஏன் பேர் மாத்துறாங்கன்னு எது வரைக்கும் கேட்டீங்களா? எனக்கு ஆதி காலத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் தானையா, முருகன் கந்தன் சுப்பேன்னு எல்லாம் வச்சுட்டு இருக்காங்கல்ல, ஏன் இப்போ எனக்கு பேர் மாத்துறீங்க? சந்தேகம் யாருக்காவது வந்துச்சா வரலையா? யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அது அப்படித்தான், என்கிட்ட அப்படித்தான் செய்வோம். அதான் பதில் இல்லை. அதுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் அந்த பெயரிலே சில காரியங்கள் தூக்கி நிற்கிறது. அந்த காரணத்தினாலே தான் இப்பவும் விருத்த சேதனத்துக்கு முன்பாக பெயர் மாற்றினதினாலே இப்பவும் ஞானஸ்தான சமயத்தில் பெயர் மாற்றப்படுகிறது. இப்ப இந்த விருத்த சேதனமும் இந்த ஞானஸ்தானமும் ஒன்னா என்றால் ஒன்னா? ஆமாவா இல்லையா? இல்லையா? ஆமா. நல்லா மனசுல வச்சுக்கணும். என்னது? விருத்த சேதனமும் ஞானஸ்நானமும் ஒன்றே. அது பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டிலே அது ஞானஸ்நானம். இது எப்படின்னு தெரியணும்ல. அதுவும் இது ஒன்றுன்னு சொல்லிட்டா எப்படி அது நம்ம விளக்கம் கொடுக்கணும்ல. இதனாலதான் நான் ஒன்றுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லணும்ல. இப்ப ஆதியாகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன், 5வது வசனத்தையும் வாசிங்க. இனிமேல் உன் பெயர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு
தகப்பனாகி ஏற்படுத்தினபடியினாலே உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அப்ப இந்த ஆபிரகாம் என்பதுக்கு பொருள் என்ன என்று சொன்னால் சகல ஜாதிகளுக்கும் தகப்பன். அப்ப இந்த பெயர் மாற்றப்படும் போது நம்ம யாரு? நம்ம என்னவா இருக்கணும்? சகல உன் மூலமாக பிறக்கக்கூடிய என்ன அர்த்தம்? உங்கள் மூலமாக பிறக்கக்கூடிய நம்ம குழந்தை மாத்திரம் அல்ல, நீங்கள் சத்தியத்தை சொல்லி ரட்சிக்கப்படுகிற ஆயிரமான ஜனங்கள், நூறான ஜனங்கள், அத்தனை ஜனங்களும் அந்த ஜாதிகள், அந்த ஜாதிகளுக்கு நீ தகப்பனா இருக்கணும், தாயா இருக்கணும். அதுக்கு தான் இந்த பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. நீ எப்படி தேவன் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி வீட்டை எடுத்து மோட்சத்துக்கு என்று தெரிந்து கொண்டாரோ, அதை நீங்களும் அதே போல அவர்களது மீட்டு எடுக்கணும். அப்படி மீட்டு எடுத்த பிறகுதான் நமக்கு அந்த பெயர் மாற்றப்படுவதனுடைய அவசியமா இருக்கிறது. அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்ப இங்க பாருங்க, இப்ப வாக்கு தத்தம்னா என்ன? உடன்படிக்கைன்னா என்ன? உங்க வீடு விற்கிறீங்க, உடன்படிக்கை பண்றீங்க, ஏதோ ஒன்று விற்கிறீங்க, அது அல்லது ஒத்தி வைக்கிறீங்க, அதை மார்ட்கேஜ் பண்ணுங்க அல்லது பண்றீங்கன்னா, உடன்படிக்கை அக்ரிமெண்ட்னா என்னன்னா கண்டிஷன்ஸ் தான். கண்டிஷனல் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்ல ரெண்டு இருக்கு, கண்டிஷனல் அக்ரிமெண்ட், அன்கண்டிஷனல் அக்ரிமெண்ட். நிபந்தனையற்ற உடன்படிக்கை. உங்ககிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கல, நான் உனக்கு உதவி செய்கிறேன், இது அன்கண்டிஷனல் அக்ரிமெண்ட். இன்னொன்று, நீ எனக்கு இதை செய்தால் நான் இதை உனக்கு செய்கிறேன். அப்போ இந்த இடத்துல இந்த ஆபிரகாமுக்கு கண்டிஷனல் அக்ரிமெண்ட் பண்றாரா, அன்கண்டிஷனல் அக்ரிமெண்ட் பண்றாரா? அப்ப இங்க என்ன பண்றாருன்னா கண்டிஷனல் அக்ரிமெண்ட். அப்ப கண்டிஷனல் அக்ரிமெண்ட் அப்படின்னா அதுக்கு ஆசீர்வாதமும் இருக்கணும், தண்டனையும் இருக்கணும். நம்ம ராபோஜனத்தில் எப்படி ஆசீர்வாதமும் இருக்கு, தண்டனையும் இருக்கு. அதே போலதான் இங்கேயும் இந்த அக்ரிமெண்ட்ல ஆசீர்வாதமும் உண்டு, தண்டனையும் உண்டு. இப்ப எத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுக்கறாங்க பாருங்க, வாசிங்க 17:6. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி. எப்ப பலுக பண்ணி? எப்ப பலுக பண்ணி? உடன்படிக்கைக்கு பிறகு. எது உடன்படிக்கை? அப்ப உடன்படிக்கை யாருக்கு பண்றாரு? நமக்கும் நம்முடைய இனி வரப்போகிற சந்ததி எதெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு உடன்படிக்கை பண்றார். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இது என்னது? உடன்படிக்கை. ஞானசானங்கிறது என்ன? 1 பேதுரு 2:23 வாசிங்க. இது மாமிச அழுக்கை நீக்குதலாய் இராமல் நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாய் இராமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க முங்குறீங்க, அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறது இல்லை. இது அதனுடைய பொருள் அதுதான். ஞானசானா மாமிச அழுக்கை நீக்கிறது இல்லது. நீ போய் முங்கி குளிச்சுட்டு வரல சோப்பு போட்டு, அது மாதிரி இது குளிக்கிறது கிடையாது, அது இல்லது. தேவனை பற்றும் நல் மனசாட்சியுடன், நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நாளில் ரட்சிக்கிறது. இப்ப இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்னா, இந்த ஞானஸ்நானம் என்பதும் ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? நல் மனசாட்சி. எல்லாம் சொல்லுங்க. ஞானஸ்நானங்கிறது என்ன? நல் மனசாட்சியினோட 3 தடவை சொல்லுங்க. ஞானஸ்நானம் என்பது நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கை. ஞானஸ்நானம் என்பது நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கை. ஞானஸ்நானம் என்பது நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கை. விருத்த சேதனம் என்பது சரீரத்திலே இருக்கிறது. அது சரீரத்தில் இருக்கிறது. இது எங்க இருக்கு? நல் மனசாட்சியில இருக்கு.
அப்ப பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பழைய ஏற்பாடு மாமிசத்துக்குரியதும் உலகத்துக்குரிய காரியங்கள், புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆவியினுடைய காரியங்கள், ஆத்மாவுக்குரிய காரியங்கள். அது நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அந்த 16 வாசிங்க. 6 17 6 மிக அதிகமாக பலுக பண்ணுவேன். அப்ப நீங்க எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்க? எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தோம்? நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கை. நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கையில் நீங்க எடுத்துட்டீங்க. நல் மனசாட்சின்னு என்ன? இது வரைக்கும் என்ன மனசாட்சி இருந்தது? துர்மனசாட்சி இருந்தது. துர்மனசாட்சி நீங்க நம்ம எடுக்கப்பட்ட தெளிக்கப்பட்ட அவருடைய ரத்தம். தெளிக்கப்பட்ட ரத்தம்னா என்னங்க? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட ரத்தம் இந்த ஞானஸ்நானம் சொல்றோம் இல்லையா? தெளிக்கப்பட்ட ரத்தம்னா என்ன? அவருடைய ரத்தம் இப்ப வரைக்கும் உரையல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய ரத்தம் இன்றைக்கு வரைக்கும் அது உரையல, அது லைவாவே இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுங்க. அப்ப தெளிக்கப்படுற ரத்தம் எப்படி உறைஞ்சு போனதை எடுத்து தெளிக்க முடியுமா? இல்ல தண்ணியில கரைச்சு தெளிக்க முடியுமா? அப்படி இல்லை. இங்க என்ன சொல்லுது? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்படுற ரத்தம். தெளிக்கப்படுற ரத்தம் இன்னைக்கு அது லைவா இருக்கு, அவருடைய ரத்தம். அப்ப அந்த ரத்தத்தை தெளிக்கப்படும் போது நம்முடைய இந்த துர்மனசாட்சி நீங்க நமக்கு நல் மனசாட்சி வந்து விடுகிறது. அதுதான் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இப்ப விருத்த சேதனை செய்யறாங்க. விருத்த சேதனை செய்யறதுக்கு என்ன வேணும்? முதல்ல என்ன வேணும்? கத்தி வேணும். முதல்ல என்ன வேணும்? கத்தி வேணும். அடுக்கலாம் நுனித்தோலை அறுக்கணும்ல, அறுக்கணும்ல. அடுத்த என்ன வரும்? குழு குழு நல்ல சந்தோஷமா இருக்குமா? எப்படி இருக்கும்? கத்துவான். என்ன செய்வான்? நீங்க வேதத்துல வாசிக்கும் போது உணர்ந்து வாசிக்கணும். கத்தி இல்லாம அங்க மோசேயினுடைய மனைவி சிப்போரால் கற்கானதை எடுத்து அறுத்தா எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்துக்குன்னு பாருங்க. உங்க கையை லேசா கற்கானதை எடுத்துட்டு அறுத்து பாருங்க, எப்படி இருக்கும்? அது துண்டை அறுத்து வெளியே எடுக்கணும்னா எவ்வளவு வேதனைப்படணும். அப்ப இந்த விருத்த சேதனம் என்பது ரத்தம் சிந்தக்கூடியது, வேதனை உள்ளது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன வரணும்? ரத்தம் வரும், வேதனை இருக்கும், கத்தி வேணும். இந்த 3 காரியம் விருத்த சேதனத்துல இன்வால்வ் ஆயிருக்கு. இப்ப ஞானஸ்தானத்துக்கு வருவோம். இப்ப 2 1 சொல்லி இருக்கோம்ல, அப்ப அது மாதிரி தான் இங்கேயும் நடக்கணும். அது சரீரத்துக்குரியது, இது ஆவிக்குரியது. இப்ப இங்க கத்தி வேணுமா வேணாமா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துதான் இங்க வெட்டுறோம். நீ பாவி, நீ உன்னுடைய தாய் பாவத்துல கற்பம் தெரித்தால், ரொம்ப குழுக்குழுன்னா இருக்கும். அவன் வேகிறான், இவங்களுக்கு பேசவே தெரியாத வந்தோட பாவின்னு தான் நான் சொல்லுவேன். மட்டும் யோக்கிய மாதிரி நம்ம தான் அயோக்கிய மாதிரி பேசுவான்டா அப்படின்னு தான் பேசுவோம். ஏன் உள்ளதை சொல்லும் போது நம்முடைய பாவங்கள், நீ பாவி, முதல்ல அதை ஒத்துக்க. நான் பாவி இல்ல, நான் யோக்கிய, நான் நீதிமான், நான் பரிசுத்தம். அது இல்லை. தேவனிடத்துல வர முடியாது, அவரிடத்துல கிருபையை பெற முடியாது, ஞானஸ்தானம் பெற முடியாது. அப்ப இந்த கத்தியில வெட்டி அவனை துக்கப்பட வச்சு, இதுவரைக்கும் இந்த அநியாயத்துல நீ செஞ்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாவத்தெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருந்தியே, இதுக்கெல்லாம் தண்டனை உண்டே, இதுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டே. அப்ப நியாய தீர்ப்பு நாளில் நீ என்ன கத்தணுமே, காலமா கத்தணுமே. நீ இந்த உலகத்துல 120 வருஷம் அல்லது 200 வருஷம் கூட வாழ்ந்து அது பிறகு நித்திய காலமா நீ வேதையை அனுபவிக்கணுமே. உன்னுடைய பாவத்தை அறிக்கையிடு, அழுது மன்னிப்பு கேளு, மன கசந்த அழு. ஆண்டவரே, உமக்கு விரோதமா நான் செஞ்சுட்டேன், இவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டேன், நான் செஞ்ச அக்கிரமத்துக்கு கணக்கே இல்லை, நான் செஞ்ச பாவத்துக்கு கணக்கே இல்லை, நான் அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் துரோகி,
உமக்கு துரோகம் பண்ண, என்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ண, என்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ண, என்னுடைய பிள்ளைக்கு துரோகம் பண்ண, பேர பிள்ளைக்கு துரோகம் பண்ணு. ஆண்டவரே, இந்த பாவியா என்னை நேசிக்கிறீர், இவைகளா நீர் மன்னிப்பீரா அப்படி நினைச்சு கதறி அழுக வேண்டும். அப்படி கதறி அழுகும் போது என்ன நடக்குது? இது வெட்டுது. எது வெட்டுது? இருகருக்குள்ள பட்டயம் வெட்டுது. எவைகள் எல்லாம் பாவங்கள். கலாத்தியர் 5:19-20-21. விபச்சார, வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இது சரீரத்துக்குரியது. அடுத்த வரக்கூடிய 13 காரியங்களும் உலகத்துல ஆவியில வரக்கூடியது. இது பூரா வாசிச்சுட்டு இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அவன் கதறாம என்ன செய்வான்? எடுத்து சொல்லணும். நீ பாவி, முதல்ல அதை அக்செப்ட் பண்ணு, அப்பத்தான் உடன்படிக்கையே. ஏன்னா முதல்ல கத்தி தான் வேணும். அடுத்தது அந்த கத்திக்கு பிறகு ரத்தம் வரும். அங்க ரத்தம் அவன் சிந்துனா, இங்க ரத்தம் நம்ம இயேசு கிறிஸ்து மொத்தமா சிந்திட்டு போயிட்டார். அல்லையிலே சொல்லுமா? விருத்த சேதனத்துல ஒவ்வொருத்தரும் ரத்தம் சிந்தணும். வேதனை அனுபவிக்கணும், ரத்தம் சிந்தணும், ரத்தம் வெளியே வரணும். ஆனா இங்க நம்ம அப்படி இல்லை. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவர் மொத்தமா சிலுவையிலே அறை உண்டு ரத்தத்தை அவர் சிந்தி இன்றைக்கும் தெளிக்கப்படக்கூடிய ரத்தம் லைவாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். கத்தி எடுத்தாச்சு, அறுத்தாச்சு, ரத்தம் வந்துருச்சு. அடுத்த வாசிங்க. அதிக ஜாதிகளை உண்டாக்குவேன். இப்ப அதுவும் இதுவும் உண்டானது ஒற்றுமையா இருந்தது உண்மையானால், நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு உங்கள் மூலமாக அநேக ஜாதிகளை உண்டாக்க வேண்டும். உண்டாக்குறோமா? ஆபிரகாம் சொல்லிட்டு போனா போதுமா? ஆபிரகாம் எங்கள் தாப்பன் சொல்ற மாதிரி பிள்ளை கேட்கணுமே. தாப்பன் நடந்த மாதிரி பிள்ளை நடக்கணுமே. எங்க நடந்தோம்? எங்க நடக்கிறோம்? சத்தியம் சொல்றோமா? ஆத்மா கூட்டிட்டு வந்தோமா? சகல ஜாதிகள் வரணுமே. ரட்சிக்கப்பட்டு பல ஜாதிகள் அங்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணுமே. ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததி அநேக ஜாதிகளை வர வைத்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார். அடுத்தது என்னாச்சு? உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். யாரு ராஜாக்கள்? இப்ப யார் ராஜாக்கள்? நம்ம யார் ராஜா? நம்ம தான் ராஜாக்களும். அப்ப ராஜாவுக்கு பிறக்கிறது எதா இருப்பான்? கூலி தொழிலாளி இருப்பானா? இல்ல குப்பை பொறுக்கிறோட இருப்பானா? ராஜாவுக்கு பிறந்த எப்படிதான் இருக்கும்? ராஜாவை தானே பிறக்கும். பானசாஸ்திரிகள் தானே போனாங்க. போன உடனே ராஜா எங்க பிறந்திருக்கிறார்? ஏன்னா ராஜா வீட்டில் தான் பிறக்கணும். ராஜா விட்ட போய் கேட்கிறான், நீங்களும் நானும் ராஜாவானால் நமக்கு குழந்தை உண்டா? நம்ம எடுத்தது உண்மையானால், ஞானஸ்தானம் எடுத்தது உண்மையானால், நம்ம இடத்திலிருந்து சகல ஜாதிகள் புறப்பட வேண்டும். நம்ம இடத்திலிருந்து ராஜாக்கள் மாத்திரமல்ல ஆசாரியர்களும் பெற வேண்டும். அல்ல சொல்லுமா? அதுல இருந்து ஒருபடி கூட நம்மள யாரா இருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசாரியரமா இருக்கிறோம். ஆசாரியரமா இருக்கீங்களா? ஆசாரியத்துவம்னா என்ன? இப்ப ஒரு ஆசாரி, சிற்ப ஆசாரி அல்லது மர ஆசாரி. ஆசாரியத்துவம்னா அந்த செய்யக்கூடிய வேலையினுடைய பெயர். அவன் ஆசாரி. இந்த ஆசாரியத்தை செய்யறவன் யாரு? ஆசாரி. அதே போல தேவனுடைய ஊழியங்கள் செய்வது ஆசாரியத்துவம். இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஆசாரியர்கள். அப்ப நம்மெல்லாம் ஆசாரியர்கள், ராஜாக்கள் ஆசாரியர்கள். அல்லையே சொல்லுங்க, அல்ல பேரா அல்லையே போடுவீங்க. ஆனா நீங்க செஞ்சீங்களா? நம்ம செய்கிறோமா? இப்ப ஆபிரகாம் எடுத்துங்க, நம்ம பழைய ஏற்பாடு தானே. அவர்கள் ராஜாக்கள் எழும்புவார்கள். ராஜாக்கள் எழும்புனாங்களே, அவன் சந்ததியில் எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க? தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, எத்தனை ராஜாக்கள் எழும்புனாங்க? சொன்னது ஏதாவது விட்டு போச்சா? எதுவுமே இல்லை. அதே போல ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினபடியாலே உங்களோட நல் மனசாட்சியோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அடுத்தது
நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம். அறகுறையா இல்லை, அவர் அறகுறையா கொஞ்சம் லஞ்சம் கொடுக்கிறவர் இல்லை. நீ எங்கெங்கெல்லாம் கால் வச்சியோ, நீ சுற்றி திருந்தியோ, அது முழுவதும் உனக்கு சுதந்திரமாக, நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவருடைய தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இப்ப நம்ம எதுக்காக நம்ம உண்டாக்கினாரு? எதுக்காக இந்த உடன்படிக்கையை நம்ம கொண்டு வந்தோம்? எதுக்காக உடன்படிக்கையை நம்ம எடுத்தோம்? கானான் தேசத்தை சுதந்திரித்தார்களா? எத்தனை பேர்? பாக்கியெல்லாம் காணப்பட்டாங்க. ஏன் காணப்படுறாங்க? அவர் செய்த உடன்படிக்கையிலே இவர்கள் உண்மையா இல்லை, அவருக்கு விரோதம் பாராட்டினார்கள், அவருக்கு விரோதமா செஞ்சாங்க. மொத்தத்துக்கு அவங்கள தேவன் என்ன செய்யறாரு? 8:23 என்ன சொல்றாரு? அவருடைய பாதகர் நிறைவேறும் போது மூர்க்க முகம் உள்ள ஒருவன் தோன்றுவான். அப்போ இவங்கெல்லாம் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? பாதகர்கள், இயேசுவுக்கு தேவனுக்கு விரோதமானவர்கள். உடன்படிக்கையில் உண்மை இல்லை, உடன்படிக்கை உண்மையில் இல்லாதனால அவர்கள் அழிந்தார்கள், லட்சமா செத்தாங்க. எருசலேம் தேவாலயம் அவளை கஷ்டப்பட்டு தேவனுக்கு கட்டப்பட்டது, இடிக்கப்பட்டது. அதெல்லாம் சாட்சி. நீ எனக்கு உண்மையா இல்லாததுனால இடிக்கப்பட்டு போச்சு. நீ உண்மையா இல்லாதனால அங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாம போச்சு. நீ சுற்றி திரிந்த கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். ஆனா இவங்களை எங்க கொண்டு போய் சேர்த்தாரு? எகிப்துல கொண்டு போய் சேர்த்தாரு. எகிப்துல கொண்டு போய் சேர்த்த உடனே எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? சொல்லுங்க, எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 400 430 400 வருஷம் அவங்க அடிமையா இருந்தாங்க. 30 வருஷம் சுதந்திரமா வாழ்ந்தாங்க. ஏன்? அந்த 30 வருஷம் யோசேப்பு அறிந்த அரசர்கள் அங்க இருந்ததுனால இவன் இந்த நாட்டையே காப்பாற்றலாம் அப்படின்னு அவனுக்கு மதிப்பு கொடுக்கும்படியாக சுதந்திரமாக நன்றாக வாழ்ந்தார்கள். 30 வருஷம் 400 வருஷம் அடிமையாக வாழ்ந்தார். எதுக்குங்க 400 வருஷம் அங்க கொண்டு போகணும்? ஆபிரகாமுக்கே சொல்லிடுறாருல, நீங்க வீட்டில் போய் வாசிங்க, அந்த அதெல்லாம் எடுத்தா நேரம் லேட் ஆயிரும். நான் இதுக்கு அதுக்கும் ஒற்றுமை மட்டும் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. இந்த 400 வருஷம் எதுக்கு அங்க கொண்டு போனாரு? என்னைக்கே கேள்விப்பட்டீங்களா? அவருடைய ஜனதான கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன்னு தானே வாக்குத்தத்தம் பண்ணவர். கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன்னு வாக்குத்தத்தம் பண்ணவர் எங்க கொண்டு போனாரு? எகிப்து கொண்டு போனார். இந்த ஏத்த குறிச்சு எல்லாரும் நிறைய என்ன பேசுறாங்கன்னா, எகிப்து அடிமைத்தன வீடு, எகிப்தின் பாவத்தின் வீடு. அது மட்டும் இல்லை, ஈசாக்குக்கு என்ன சொல்றாரு? யாக்கோபுக்கு என்ன சொல்றாரு? நீ இப்போ நான் அவன் கூடயே வரேங்கிறாரு. நான் தான் அவனுக்கு கூட போறேன், நீ இப்போ அவன் யோசிப்போ உன் கண்களை மூடுவான், நீ இப்போ நான் அவன் கூடயே வர்றேங்கிறாரு. அப்ப இவர் கூடயே போய் அங்க இருந்து 4 வருஷம் அடிமையா இருந்து இவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரா? பார்த்துக்கிட்டு இருந்தாரா? எதுக்காக 400 வருஷம் அங்க கொண்டுட்டு போனாரு? அப்ப இந்த எமோரியனுடைய பாவம் நிறைவடைவதற்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 400 வருஷம். அதை மறந்துடக்கூடாது. 400 வருஷம் கொண்டு போனாரு. ஏன் கொண்டு போனாருங்கிறது நம்ம தெளிவா வேதத்தை நல்லா படிக்கணும். நீ இனிமேலாவது இப்ப சொல்றேன், நீங்க போய் தேடி போய் எடுங்க. நான் இங்க சொல்லிட்டு போனா நீங்க விட்டுறீங்க. நீங்க எத்தனை போய் தேடி அது கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அது நிலைக்கும். அப்ப இந்த எமோரியனுடைய பாவம், அவன் ஆண்டவர் கூட இருக்கார்ல, இவனுடைய அக்கிரமம் நிறைய வைக்கணும்னா முடியுமா? முடியாதா? முடியும் தானே? ஏன் அதை செய்யலை? இங்க 2 காரியம் இருக்கு. இவனால எதையும் தப்பி வைக்க முடியும், எந்த ராஜாவையும் அழித்து அதை சுதந்திரமா கொடுக்க முடியும். அதே போல இந்த எமோரியரை சாகடிச்சு உங்களுக்கு கொடுக்க முடியாதா? 400 வருஷம் அவங்க இல்லாம
ஏன்னா இவங்க இந்த 400 வருஷம் அடிமைப்பட வேண்டியது, அவங்களுடைய முரட்டாட்டம் எல்லாம் போகணும், அவங்க மேட்டிமையெல்லாம் போகணும். அவன் வணங்க கழுத்து உள்ளவனுக்கு வணங்க வைக்கணும். அடி வணங்கலைன்னா அடி, சாட்டையில் அடி, வணங்கு, குனி, சொல்ற வேலையை செய், நிதானமா செய். நீ ஏமாத்தல நினைச்ச சவுக்கில் அடி வாங்கு. அப்ப அவ்வளவும் செய்ய வைத்தார். எதற்காக? அப்பத்தான் நிழல் அருமை வெயிலுக்கு போகும்போதுதான் தெரியும். அதே போல நம்மையும் கூட அநேக அடிகளால் அடிக்கப்படும் போது அது அவர் அடிக்கிறது அல்ல, அது நம்முடைய துர்குணத்தினாலும் நம் தூய சிந்தனை இல்லாமல் தீமையான சிந்தனையை சிந்தித்ததினாலும் ராத்திரியும் பகலும் தேவனுக்கு விரோதமாக திட்டம் போட்டதினாலும் வந்த வினை. நல்ல ஞாபகம் வச்சு, வேதத்தில் அவருடைய பிள்ளைகள் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா பெரும்பாலும் அது அவர்களுடைய துர்குணத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலே மாத்திரம்தான். அப்ப நம்மகிட்ட இருந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும், மேட்டிமை இருக்கக்கூடாது. அதான் சொல்றாரு அவர். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். ஆவியில் எளிமைன்னு என்ன அர்த்தம்? எங்கேயே கடையில் வாங்கிட்டு வர முடியுமா? இல்லை. சிம்பிளிசிட்டி, நம்முடைய எண்ணங்களில் சிம்பிளிசிட்டி, நம்ம நடக்கையில் சிம்பிளிசிட்டி. இயேசு கிறிஸ்து அதைத்தான் காமிச்சிட்டு போனார். அவங்க என்ன, ஒரு பாவிகிட்ட போய் பேசக்கூடாது, அங்கே ஒரு மோசமான ஸ்திரிகிட்ட போய் உட்கார்ந்துருக்காரு, அவரு கூட பேசுகிறாரு, என்னையா அவங்க போதகர் இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணாரு. அதான் சொன்னாங்க. ஏன் அவர் அப்படியெல்லாம் செய்தாரு? ஆவியிலே எளிமை உள்ளவர். அவங்க பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்கல. அதுக்கு என்ன பதில் சொல்லாரு? சீக்காளிக்கு தான் மருத்துவர் தேவை, நல்லவனுக்கு எதுக்கியா மருந்து? அதனால சீக்கிரம் கிடக்கலாம். இவனைத்தான் எழுப்புறதுக்கு வந்தேன், இவனுடைய பாவத்திலிருந்து தூக்கத்தான் நான் வந்தேன், இவனை குளிப்பாட்டி பரிசுத்தமாக்கத்தான் வந்தேன், இந்த அநியாயஸ்திரியை நல்ல விதமாக கொண்டுட்டு வர்றதுக்கு தான் வந்தேன், அந்த குருடனை சரியான பார்வையடைறதுக்கு தான் வந்தேன், இந்த செவிட காது நல்லா கேட்கணுங்கிறதுக்காகத்தான் வந்தேன், அவன் திமிர் வேலைக்காரனை நல்லவனா மாத்துறதுக்கு தான் வந்தேன், நல்லவங்கிட்டேயா பேசிட்டு போறதுக்கு நான் வரல. அப்ப இயேசுவினுடைய சாயல்ல ஞானஸ்தானம் எடுத்த நாம், கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே வந்த நாம், இந்த ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவை நாம் தரித்திருக்கிறோம். அதுல இன்னும் நம்ம வெளிப்படுத்துற விசேஷத்துல நீங்க வாசிங்கன்னா, அவர்கள் உயிர் உள்ளவர்களா இருந்தும் செத்தவர்களா இருக்கிறார்கள் வருது. ஏன்? ஞானஸ்தானத்தை மறுதளிக்கிறார்கள். ஆனா என்ன செய்யறாங்க? கிறிஸ்தவன்னு சொல்றாங்க. உங்கள்கிட்ட உயிரே இல்லை, உங்கள்கிட்ட ஜீவனே இல்லை, நீ கிறிஸ்தவன் சொல்ற, நீ கிறிஸ்தவ தரிக்கல, கிறிஸ்துவின் ஆவி உன்னிடத்துல இல்லை, ஆனா கிறிஸ்தவன் சொல்ற. அந்த சபையை பார்த்து அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ உயிர் உள்ளவன் என்று சொல்லியும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். அப்ப இந்த செத்த சபையா இருக்கக்கூடாது, உயிருள்ள சபையா இருக்க வேண்டும். அப்ப நம்ம இடத்துல என்ன காணப்படணும்? ஜீவன் காணப்படணும். ஜீவன் காணப்பட வேண்டும் என்ன? உயிருள்ளவர்களா இருக்க வேண்டும். உயிருள்ளவர்களா இருக்க வேண்டும்னா கிரியை வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியை இல்லாத சரீரம் செத்தது. அப்ப நம்ம ஆவிக்குரிய காரியங்களிலே நம்மை அங்க கொண்டு போக வேண்டும். இந்த எமோரியரு இங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த எமோரியவனை அழிச்சிருப்பேன், சுத்தமா சப்சாடா அழிச்சிருப்பான். அது ஆண்டவருக்கு தான் தெரியும். இவன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இவனை நம்ம அப்புறம் திருத்திக்கலாம், இவன் உயிரோடையாவது இருக்கட்டும் அப்படின்னு தான் எடுத்து கொண்டு ஏத்து அடிமைத்தன வீடு மாத்திரம் நம்ம பேசுகிறோம். அப்படி அல்ல. இயேசுவுக்கு அடைக்கலம் கொடுத்தது எகிப்து, ஆபிரகாமுக்கு அடைக்கலம் கொடுத்தது எகிப்து, ஈசாக்குக்கு அடைக்கலம் கொடுத்தது எகிப்து, யாக்கோபுக்கும் யாக்கோபனுடைய சந்ததிக்கு அடைக்கலம் கொடுத்தது எகிப்து. அதனால எகிப்திலே அடிமை இருந்தது. அந்த காரியத்தை மட்டும் பெரிது எடுத்து பேசுகிறார்களே தவிர, ஆனால் அத்தனை பேர்த்தையும் காப்பாற்றியது எகிப்து.
அது நல்ல மனசுல கொண்டுட்டோம். அதே போல இங்க நம்ம எழுத்துக்குள்ள நம்ம குடியிருக்கோம். இப்ப இங்கதான் குடியிருக்கிறோம். நமக்குன்னு பரிசுத்த வாழ்க்கை வாழல. நமக்குன்னு பரிசுத்தமான ஒரு இடம். நீங்க ஞானசாரம் எடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த தேசம், ஞானசாரம் எடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த தாலுகா கொடுக்கல. நம்ம யாருக்குள்ள தான் இருக்கிறோம். இந்த எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தன வீடாக அந்த எகிப்திற்குள்ள இருந்தாங்களோ அதே போலதான் நம்மளும் ஜீவிக்கிறோம். ஆனா அவங்கள விடுதலை பெறுவதற்கு 400 வருஷம் ஆச்சு. நமக்கு அப்படி இல்லை. அல்லையில சொல்லுவேன். இப்ப நமக்கு எத்தனை வயசு ஆச்சு? விடுதலை ஆயிட்டோம். நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனை வயசாகுது? விடுதலை ஆயிட்டோம். அதுக்குள்ள போகல, சினிமா பார்க்கல, குடிக்கல, கஞ்சா குடிக்கல, சிகரெட் குடிக்கல, புகையில போடல, பெண்கள்லாம் சுருட்டு குடிக்கல. இந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல பெண்கள்லாம் சுருட்டு கொடுக்கறது பெரிய பழக்கங்க. சுருட்டு குடிக்கல. அப்ப இந்த அநியாயத்தில் எல்லாம் நம்ம மீட்டை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். அங்க 2 பேர் தான் போனாங்க. இப்ப நம்ம அநேக பேர் இருக்கிறோம். மலையில சொல்லுமா? ஆனா இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும். கானான் தேசத்து அவங்களுக்கு கானான் தேசம் பிசிக்கலா என்னது? இஸ்ரேல் கானான் தேசம், பால் தேன் ஓடக்கூடிய கானான் தேசம். நமக்கு கானான் தேசம் இது, ஆவிக்குரிய கானான் தேசம் இது. பரலோகம்னா என்ன அர்த்தம்? பரதேசம் அர்த்தம். பரதேசம் போறீங்களா? அதுக்கு அவ்வளவு பாடுபடுறோம். எங்க போகணும்? நம்முடைய எய்ம்லாம் எது? புதிய எருசலேம் சீயோன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அதுதான் நம்முடைய டெஸ்டினேஷன், நம்முடைய எய்ம் பூரா அங்க. அதனால அங்கதான் போகணும். சரி, அடுத்தது வாசிங்க. நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அப்ப இந்த உடன்படிக்கை எப்படி உடன்படிக்கை? நித்தியமான உடன்படிக்கை. இந்த ஞானஸ்நானமானது எப்படி உடன்படிக்கை? நித்தியமான உடன்படிக்கை. அப்ப இந்த விருத்த சேதனமும் இந்த ஞானஸ்நானமும் நமக்கு ஒன்றாக மாறுகிறது. சரி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லையா? நீ சொன்னதெல்லாம் நான் கேட்கல. ஏன்னா இது கண்டிஷனல் பிளஸிங் தான் நம்ம சொன்னோம் இல்லையா? உடன்படிக்கையில் கண்டிஷன் அக்ரிமெண்ட் தான் சொன்னோம். இப்ப கண்டிஷன் என்ன? அவர் சொல்றாரு ஒரு அக்ரிமெண்ட். என்ன சொல்றாரு? அப்ப இவர் உடன்படிக்கை என்னது? விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் பண்ணலன்னு சொன்னா நீ இந்த ஜனத்துல இராதபடிக்கு அறுப்புண்டு போவாய். அதேதான் இங்கேயும். ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா அறுப்புண்டு போவ. வேதம் அப்படி சொல்லுதா? விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான், அறுப்பப்பட்டு போவான். சரியா இருக்கா? அப்ப அங்கேயும் தண்டனை உண்டு, இங்கேயும் தண்டனை உண்டு. நான் சொல்றேன், என்னுடைய ரத்த சகல பாவங்களை நீக்கும், சுத்திகரிக்கும். நீ இதுக்கு காசு பணம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீ பரிசுத்தமா வாழு. நான் பரிசுத்த, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். நீ என்கிட்ட வா, நீ உன்னை ஆசீர்வதிப்பேன். நித்திய உடன்படிக்கை நான் உங்ககிட்ட ஏற்படுத்துவேன். உனக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். உன் ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் பெறமாட்டேன். அக்னியும் கந்த மாரி நேரில் பார்ப்பாங்க. ஆனால் இல்லைண்ணா, இத்தனை நாள் நான் கரெக்டாக நான் கோயிலுக்கு போனேன், நான் கரெக்டாக காணிக்க போட்டேன், நான் கரெக்டாக வந்தேன். எல்லாம் கரெக்டாகவே இருப்பாங்க. யார் சிஎஸ்ஐ டிஎல்சிக்காரங்க எல்லாமே நம்மளோட ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும். ஆனால் என்ன இல்லை, உயிர் இல்லையே. உயிர் இல்லாத மேலே செத்தவனாக இருக்கிறாய். அதை வாசிங்க அந்த வசனத்தை. நான் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். எந்த சபை? சர்தை சபை. சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்.
நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்தவன் கிரியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ செய்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ எல்லாம் உச்சரிக்கிறது வாயில் பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் உயிருள்ளவன் சொல்கிற, நீ கிறிஸ்தவன் சொல்கிற, ஆனால் என்ன இல்லை, உயிர் இல்லை, செத்தவனா இருக்க, நீ கிறிஸ்தவ தரிக்கல, நீ பாரம்பரியத்தை நீ கை கொள்ற. வசனா அவர் நீதி உள்ளவர். நீதி அளக்கிறதுக்கு என்ன வச்சிருக்காரு? தூக்கு நூல். நீதியின் கருவி என்னது? தூக்கு நூல். இந்த தூக்கு நூல் இங்க வச்சு இங்க நீட்டிக்கிட்டு இருந்தா ஒரு தட்டுவார். இல்லை, நான் ஆண்டவருக்கு ரொம்ப நெருங்கினவே, அதனால இந்த தூக்கு நூல் அப்படி போயிட்டு இப்படி வளைஞ்சுக்கிறோம், அல்லது இப்படி போயிட்டு இப்படி வளைஞ்சுக்கிறோம். தூக்கு நூல் யாரு பிடிச்சாலும் வேத வசனத்தின்படி அவங்களுக்கு நியாயம் தீர்க்கும். யாரா இருந்தாலும் சரி, அவங்க தேவனுடைய நீதியின்படி. ரெண்டாவது, இந்த தூக்கு நூல் இன்னும் ஒரு மேல போய் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அறிந்து செய்கிறவன் அநேக அடியில அடிக்கப்படுவான் இருக்கு. அப்ப இந்த தூக்கு நூல்லையும் நீ எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், வீம்புக்குன்னு நீ திருடுனியா, பொய் சொன்னியா, தேவனுக்கு விரோதமா நடந்தியா, நீ தெரிஞ்சிருந்து தேவ வசனத்துக்கு விரோதமா நீ கிரியை செய்தியா, உனக்கு அதிகமான அடி. அதெல்லாம் அவர் யாரையும் அவர் விட்டு வைக்கிறது இல்லை. அவர் தீமையை பார்க்க மாட்டார், அவர் சுத்த கண்ணன். இப்ப மூணாவது ஒரு ஆள் நமக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டான், நம்ம ஏதாவது வருத்தப்படுமா? அவனுக்கு தெரிஞ்சதா அவ்வளோதான். ஆனால் நம்ம கூடவே இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டா என்ன செய்வோம்? எப்படி இருக்கும்? ஆத்திரம் வரல. நம்ம கூடவே இருந்து இப்படி துரோகம் மாட்டான், இவன்லாம் நான் உனக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன், இவன் பார் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் அவர் பக்கத்திலே இருந்து வேதத்தெல்லாம் அறிஞ்சு அவர் நம்முடனே பேசி சரியான விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்ம கானான் தேசத்துக்கு, பரலோகத்துக்கு, புதிய எருசலேமுக்கு, சியோனுக்காக நம்ம தெரிந்து கொண்டு நம்ம அங்கே போகும்போது நம்ம அவருக்கு துரோகம் பண்ணுனா யாரை போல? யூதாசை போல என்ன பண்ணுவார்? அவன் ஆளாரும் துடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. அவருக்கு இறங்க முடியுமா? இல்லை. ஆகினாலே இந்த கண்டிஷனல் பிளெஸிங்கில் நீ என்ன பண்ணுவ? அவர்கள் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். அப்ப அங்க பண்ணினது என்ன அவர் சொன்னாரோ அதே தான் இங்கேயும் நடக்குது. அங்க சொன்ன வேத வசனம் பூரா இங்கே அதே தான் வருது, ரிப்ளிகா இது திரும்ப அதான் வருது. ஆகினாலே இந்த எந்த இடத்திலே நம்ம தப்பு பண்ணினாலும் தேவனிடத்தில் போய் மனம் கசந்து அழுது, அது ரொம்ப ஈஸி டெக்னிக். அந்த மனம் கசந்து அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி, எதுக்காக நீங்க ஜெபம் பண்ண போனாலும் மனம் கசந்து. அடுத்த வார்த்தை மன உருக்கமாய். யாராவது அங்க காய்ச்சலா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜெபம் இல்லை. எப்படி ஜெபம் வேணும்? உருக்கமான ஜெபம். ஆண்டவரே, அவங்க இப்படி இருக்காங்களே, அவங்க இந்த மாதிரி இருக்காங்களே, அவங்க என்ன செய்வாங்க ஆண்டவரே, நீர் தான் பார்க்கணும், நான் உண்மைத்தானே நாங்கள் பார்த்துட்ருக்கோம், நீர் தான் செய்யணும் ஆண்டவரே, நான் உண்மைத்தானே நாங்கள் நம்பியிருக்கிறோம், நாங்கள் எந்த நன்மை பெற்றாலும் உம்முடைய கரத்தில் தானே பார்த்துட்ருக்கோம், கடலில் ஒரு பெரிய மீன் கூட வாயை திறந்துட்டு உண்மைத்தானே பார்க்குது, அதை போல் நாங்களும் பார்க்குறோம் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு நன்மையால் திருப்தியாக்கும், வாய் விரிவாய் திறன்னு சொன்னீர், நாங்கள் விரிவாய் உம்மிடத்தில் திறக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தாரு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த உருக்கத்தோட ஜெபம் பண்ணணும். எந்த வியாதிக்காக இருந்தாலும், எந்த பாவிக்காக இருந்தாலும், அவர்கள் மனம் திரும்புதலுக்காக இருந்தாலும் நீங்கள் உருக்கத்தோடு தேவனிடத்தில் ஜெபம் பண்ண. நீங்க ஜெபம் பண்றீங்க இல்லேன்னு இல்லை. ஜெபத்தில் எத்தனை வகை இருக்கு தெரியுமா? சரீரத்திலையும் ஜெபம் பண்ணலாம், ஆவியிலையும் ஜெபம் பண்ணலாம், ஆத்மாவிலையும் ஜெபம் பண்ணலாம். அவர் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அவருக்கு வேணுங்கிறது ஒரு மனம் தான். எத்தனை 3 மனசு இருக்கு, எத்தனை கண்ணு இருக்கு?
2 கண்ணு இருக்கு. எத்தனை கண்ணு இருக்கு? எத்தனை கண்ணு? 6 கண்ணு. எத்தனை நேரம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அவர் திருத்துவ தெய்வம், திருத்துவ மனிதனாகத்தான் படைச்சாரு. 3 பேர்த்தையும் நம்ம ஆழ்த்தத்துவத்தில் பேசுவோம். பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர், 3யும் ஆழ்த்தத்துவத்தில் தான் பேசுறோம். அதே போல இந்த சரீரம் ஒரு ஆளு, நம்ம சிந்தனை, கற்பனை, ஆவி அது ஒரு ஆளு, நம்முடைய ஆத்மா ஒரு ஆளு. இந்த 3 பேர்த்துக்கும் கையும் உண்டு, கால் உண்டு, மனசு உண்டு, எல்லாம் உண்டு. அதனாலதான் ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு சொல்றோம். இவங்க 2 பேரும் தூங்கினா தான் அவன் எந்திரிப்பான். இந்த சரீரமும் ஆவியும் தூங்க வச்சா தான் ஆத்மா எந்திரிக்கும். அதுதான் ஒரு மனசுன்னு சொல்றோம். இவங்க 2 பேர்த்தையும் சாகடிச்சா தான் ஒரு மனசு. மோகன்லால் போட்டு ஜெபம் பண்றதெல்லாம் ஒரு மனசு இல்லை. நான் இத்தனை நாள் ஜெபம் பண்ண கேட்கலாம், அங்கே போவே கூரைக்கு மேலே போகலையே. இங்கே சரீரத்தில் ஜெபம் பண்ணுறோம். இந்த சரீரத்தில் ஜெபம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மாமூவில் இங்கேயும் இந்த கடைக்கும் ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கணும், இங்கே லோடு ஏற்றி போய்கிட்டு இருக்கணும், மாட்டு வண்டி. இவங்க என்ன செய்வாங்க, லோடெல்லாம் ஏற்றிட்டு அந்த 2 பொப்பிடி கைத்தை எடுத்து கைத்தில் இங்கே கட்டிட்டு படுத்து தூக்கிட்டே இருப்பாங்க. அது கரெக்டாக அங்கேயே போய் நிற்கும். முடிச்சு பார்ப்போம், அங்கே நிற்கும், இறக்கிடுவேன். இது மாமூல். அதே மாதிரி இந்த சரீரத்தில் ஜெபம் ஓடுனா எந்த பயனுமே இல்லை. அந்த மாடு மாதிரி தான் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். கட 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 கடன்னு மாமூலாக சொல்லிட்டு ஆமேன், முடிஞ்சு போச்சு. ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த சரீரத்தை அடக்கி, நம்முடைய சிந்தனையை அடக்கி, ஆத்மாவில் போய் ஒரு மனதோடு எப்போ ஜெபம் பண்ணுறோமோ, அந்த ஜெபத்தில் எப்படி உருக்கத்தோடு ஜெபம் பண்ணுறோமோ, அந்த ஜெபத்தில் எப்படி அழுது ஜெபம் பண்ணுறோமோ, அதுதான் தேவனிடத்திலே போகும். அப்படி போகும்போது தான் அவர் நம்மை பாதுகாப்பார். ஆதியாகமம் 15:5-6. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தால் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம ஞானஸ்தானம் பெறுகிறோம். அடுத்தது 17:6. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணி உன்னை ஜாதிகளை உண்டாக்குவேன், ராஜாக்கள் தோன்றுவார்கள். இப்ப இந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. அவங்களுக்கு நித்தியம்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அந்த உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம்? அவங்க சந்ததியான்னு அர்த்தம். நமக்கு நித்திய உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம்? நமக்கு இது நித்திய உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம்? இந்த உடன்படிக்கை தான் நம்மளை 1000 வருஷம் அரசாட்சியை கொண்டு போக போகுது. இங்க ஒரு 100 வருஷம் கூட வாழ முடியாம செத்து போன நமக்கு என்ன கிடைக்க போகுது? 1000 வருஷம் உயிரோடு இருந்து அங்க போய் இருக்க போறோம். அப்ப இது நமக்கு இது என்னது? நித்தியமானது. அது மாத்திரமல்ல, நம்ம பரலோகத்துக்கு போக போறோம், நித்தியமானது. ஆகினால முழங்கால் போடுவோம்.